என்னம்மா என்ன சொல்ல வர? வேலை எல்லாம் முடிந்து விட்டது. வேலை முடிந்து விட்டது. இதெல்லாம் எடுத்து இறக்கி வச்சணும். ஆமா, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இங்க பாருமா, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் வருவீங்க சேனல்ல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, மீன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து என்ன மீனுமா இது? இது ஐல மீன். ஃபர்ஸ்ட் காணாங்கத்தா. ஓகே அம்மா, ஃபர்ஸ்ட் நீ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேம்மா. இவங்க தான் என்னோட அம்மா சுனிதா அவர்கள். ஓகேங்களா? சரி, இவங்க வந்து இப்ப என்ன கிளீன் பண்ண போறாங்கன்னா மீன், ஐல மீன். கேரளால சொல்றது ஐல, தமிழ்நாட்டுல காணாங்கத்தா. ஓகே, ஸோ மீன் வந்து எப்படி கிளீன் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னா, உங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோல அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ மீன் வந்து அம்மா வந்து கோடு போட்டுட்டு இருக்காங்க. பண்ண போற நண்டு கிளீன் பண்றேன். நண்டா? இந்த ஓடெல்லாம் எடுத்துடணும். எப்படி எடுத்துட்டு இது உள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணி இங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணும். ஓகே, செம்ம சதையா இருக்கு மாதிரி இருக்கு உள்ள. இந்த காலெல்லாம் இப்படி உடைச்சு எடுத்துடணும். ஓகே, நண்டு எப்படிமா? நண்டு வந்து மொனால வந்து இந்த இதெல்லாம் இப்படி வெட்டி போட்டுடணும். எந்த மொனை? இந்த மொனை. ஓகே ஓகே, வெட்டி போட்டுட்டோம். சிலவங்க இப்படியே போடுறவங்க இருப்பாங்க. நம்ம அப்படி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்டா தான் நம்ம டேஸ்ட். நண்டு ஈஸி தான்ல கிளீன் பண்றது. இந்த இது வந்து இப்படி இருக்கும். இந்த இது எடுத்துடணும். ஓகே, இது எடுத்தாதான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஓடு எடுத்துடணும். இது உள்ள இருக்கிறதெல்லாம் அழுக்குங்கெல்லாம் கிளீன் பண்ணிடும். இவ்வளவுதான் சதை இருக்குமே. ஆமா, இதெல்லாம் சனைன்னு சொல்றாங்க. மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் சனைங்க. இந்த காலெல்லாம், இந்த கால் பெரிய காலா இருந்தா இது ரெண்டா உடைச்சு போட்டுடலாம். ஓகே, ஸோ நண்டு வந்து நாங்கள் வந்து 1/2 கிலோ தான் வாங்கினோம். 140 ரூபா சம்திங் வந்துச்சு நண்டு. நல்லா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி நண்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக காமிக்கிறேன், பாருங்க. நண்டு என்னம்மா பண்ண போற? குழம்பு வைக்க போறியா இல்ல என்ன? தேங்காய், வெங்காயம், தக்காளி, இது இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் வதக்கணும். வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தணும். ஊத்தி குழம்பு வைக்கணும். சரி, மாதிரி பச்சை மிளகு போடணும். அதுல அரைக்கும் போது பச்சை மிளகு தூள் கம்மியா போடணும். தனியா தூள் போடணும். மஞ்சள், உப்பு. ஓகே ஓகே, அவ்வளவுதான் இதோடைய வேலை. கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எண்ணெய் ஊத்தி அப்படியே. சிலவங்க தாளிப்பாங்க, நான் தாளிக்க மாட்டேன். அப்படியே நண்டு போட்டு அதுல அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். சாப்பிடும்போது நல்லா செம்ம ஜூஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நண்டு குழம்பு செய்யறதான ஒரு முறை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து செய்யலாம். இப்போ வந்து அம்மா வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நண்டு குழம்பு இன்னைக்கு செஞ்சிருவலம்மா? தெரியலையே. இல்ல இன்னைக்கு நண்டு குழம்பு செஞ்சிருவாங்க அம்மா.
என்னடா எல்லா வேலையும் என்னையே வாங்க வைக்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அம்மாவுக்கு. இல்லை இல்லை, கண்டிப்பாக அம்மா செஞ்சுருவாங்க. இன்னைக்கு அம்மாவோட ஸ்பெஷல் தான். ஸோ க்ளீன் பண்ணி முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா கட் பண்ணுற வேலைலாம் நம்ம அம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவாம்மா? டன்னா? பாருமா, முடிஞ்சு விட்டது. நண்டு வந்து அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற வேலை தான் இல்லைம்மா? ஆமாம். அதுக்குள்ள கரண்டும் போயிடுச்சு. ஆமாம், வெங்காயம் அதெல்லாம் அரைக்கணும். கரண்ட் வந்தாதான் அரைக்க முடியும். எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கரண்ட்டு போகுது, தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிருங்க அப்படின்னாங்க. பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஓகே, காமிங்கம்மா நண்டு க்ளீன் பண்ணுது. சூப்பர்மா, செம்மையா க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கரண்ட் வந்து தான் குழம்பு வைப்பியாண்ணா? தெரியல, சரி பார்ப்போம். இதுக்கப்புறம் கரண்ட் வந்து அம்மா வந்து குழம்பு வச்சிருவாங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம். ஸோ அம்மா வந்து வந்துட்டாங்க ஃப்ரெஷ் ஆகி. நான் வந்து நினைச்சேன் வெங்காயமும் தக்காளியும் வந்து குழம்பு வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, வேணாம், அதை வந்து நண்டுக்கு வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நண்டுக்கு தான் நம்ம வந்து வதக்க போறோம். நம்ம பூண்டு வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பூண்டுமா போட போறீங்க? அரை கிலோ கம்மியாக தான் ஒரு 4-5 பூண்டு தான். 4-5 பூண்டு தான் உரிக்க போறாங்க. ஸோ 4-5 பூண்டு தான் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்சா குழம்பு வந்து கிரேவி வந்து நல்லாவே வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தட்ல பண்ணிடலாம் அப்படின்னா தேங்காய் வந்து கட் பண்ண போறோம். தேங்காய் டேஸ்ட் பண்ணலாமா? தேங்காய் ஃபுல்லாவே வேணுமாமா? ஆமா, அது அந்த இதெல்லாம் ஒன்றாது. ஓகே, அம்மா வந்து தேங்காய் ஃபுல்லாவே வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு வந்து அம்மா வந்து எண்ணெய் இப்போ சூடாகுது. ஆமா, வெள்ளமா போட போறீங்க. சோம்பு ஓகே, அப்புறம் 2 மணி சீரகம், சரி. நெக்ஸ்ட் 2 மிளகு, குருமிளகு, அப்புறம் இஞ்சி, பூண்டு. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. சொல்லுமா? இது கூட ஃப்ரை ஆனோன்னா ஆனியன் பாடுறா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க எங்க அம்மா. ஆனியன்னா வெங்காயம். ஐயோ, பெரிய வெங்காயம். சாம்பார் வெங்காயம் இருந்தா போடலாம். சின்ன வெங்காயம் இல்லை எங்ககிட்ட, அதனால பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டா கலர் வந்தோன்னா தக்காளி இதெல்லாம் போட்டு. ஓகே, சரி. இது கொஞ்ச நேரம் நல்லாவே வதங்கட்டும். வதங்கிட்டுக்கு அப்புறம் தான் தக்காளி எல்லாம் போடும். தக்காளி போட்டுறேன். போட்டுறீங்களா? சரி, போட்டுருங்க. சும்மா ஒரு பச்சை வாடைக்கு போட்டு அரைக்கிறதுக்கு தான், பச்சை வாடை போடுறதுக்கு தான். ஸோ அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றினாங்க. சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஸோ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். ஸோ
ஸோ இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு ஆறிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் எடுக்கணும். தேங்காய் என்னை கட் பண்ண சொன்னாங்க, நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் போய் தேங்காவை போய் கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி எல்லாம் குருமணும் கொஞ்ச நேரம். ஓகே, தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா உடஞ்சி கொஞ்சம் இதுவாகணும். இந்த குழம்பு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? வீட்டில் செய்வாங்க, எங்கள் அம்மா செய்வாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், மிளகாத்தூள் போடாத, வெறும் பச்சை மிளகாவே போட்டு செய்யும், மிட்டா மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. எனக்கு மிட்டா மாதிரி செய்வது அவ்வளோ வீட்டு போட்டுருக்காரு. இப்படி செஞ்சாதான் பிடிக்குமா? சரி, இப்போ இது கொஞ்ச நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இதை அரைச்சி தேங்காய் அரைச்சிட்டு அது கூட தனியா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி போட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஒழிச்சிட்டு நாங்கள் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் தான் எங்களுக்கு. ஆமாம், கோல்டு வின்னர் எண்ணெய். கோல்டு வின்னரும் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எது வேணாலும் தேங்காய் எண்ணெயும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கோல்டு வின்னர் இறக்குற நேரத்துக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நல்லாவே வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு மற்ற விஷயம்லாம் காமிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க அம்மா. இப்போ என்னம்மா கொஞ்ச நேரம் சூடாறணுமா? சரி, சூடாறிட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரி, எங்க வைக்க போறீங்க? ஏம்மா இங்க வைக்கிறேன்? சரி, சரி, சூடாறட்டும். சரி, சூடாகட்டும். அதுக்குள்ளே அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க தேங்காய் கட் பண்ண சொல்லி. நான் வந்து கட் பண்ணல, அதனால் இப்போ அம்மாவே கட் பண்ணிடுறாங்க. தேங்காய் என்னம்மா அரை மூடி ஃபுல்லாக போடணுமா? தேங்காய் போட்டா கொஞ்சம் திக்னஸ் போடும். ஓகே ஓகே, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா வைக்கிற நண்டு குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கும் எங்கள் அம்மா எப்படி நண்டு குழம்பு வைக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கும் நான் சொல்லலான்னு தான் எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணணுங்க. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த நண்டு குழம்பு, இல்லைம்மா? அவ்வளோதான். ஸோ வாங்க அடுத்தடுத்து வீடியோவை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து அம்மா வந்து அரைக்க போகிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறேன்? தேங்காய் கூட இதுவும் அது இது தேங்காய் அரைச்சிட்டு இது மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு ஒன்றா அரைச்சிடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சூடார வந்து வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி எல்லாம். ஸோ அது வந்து அந்த தேங்காவோட போட்டு ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நல்லா அரைஞ்சிட்டுக்கு அப்புறமேட்டு அந்த ஜார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதை வதக்கி வச்சதெல்லாம் சூடு ஆறிட்டுக்கு அப்புறம் இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைக்க போகிறோம். தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அம்மா தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அரைச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் நண்டு போட்டுக்கிறேன். ஓகே, நண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எண்ணெய் அரைச்சது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு குருமிளகு சீரகம்
பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் வச்சது பேஸ்ட்டு இதில் ஊற்றணும். ஸோ எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் அரைச்சி மிக்சியில் வச்சுருக்காங்கல்ல, சாரி ஜாரில் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்து இதில் ஊற்ற போகிறாங்க. இங்கே ஸோ ஊற்றிட்டாங்க. இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குழம்புக்கு வந்து தேவையானதெல்லாம் அதை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எப்படின்னு மஞ்சத்தூள் போட போறாங்க அம்மா. ஓகே. மஞ்சத்தூள் எவ்வளோமா? தேவையான அளவா? தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் மிளகாத்தூளா? தூள். அது வந்து பச்சை மிளகு போட்டிருக்க, இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால, குருமிளகு தான் போட்டிருக்கனால கம்மியா போடணும். ஒரு அதிகமா போடக்கூடாது. போட்டா காரம் ஆயிடுச்சுன்னா ஓகே போடுமா, பயப்படாம போடுமா. மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. தனியாத்தூள் நான் எடுத்துட்டேன். அதுல போடணும். இதுல போடணுமா? அதை எடுத்துட்டேன். 1 2 ஓகே 3 4 ஏன்னா 4 ஸ்பூனு, ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஓகே சரி. குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்கு வேண்டி அம்மா வந்து தேவையான அளவு உப்பை போடவும். ஓகே. இது எப்படி பார்த்துட்டு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா அப்புறமா கஷ்டம். இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி போடணும். நான் போய் எடுத்துட்டு வரேன் கறிவேப்பிலை கொத்தமல்லி. வெயிட். அலசி போடவும். ஏமா சுத்த தமிழ்ல பேசுறீங்க? கறிவேப்பிலை கொத்தமல்லியை அலசி போடவும். ஸோ அலசி போட போறாங்க. நீங்க சொல்ற தமிழ் சரிதானம்மா? அலசி போடவும், கழுகணும், கழுகி போடவும், கழுகிட்டு போடணும். சரி, தண்ணி போயிட்டு இருக்கு, பைப் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சரி கிடையாது. சரியில்லை, கொத்தமல்லி எல்லாம் சரியில்லையா? எங்க அம்மா சொல்லிட்டாங்க, வாங்கும்போது ஒழுங்கா வாங்காம வந்துட்ட அப்படின்னு. சரி ஓகே, அம்மா அதெல்லாம் வந்து அலசி கழுவி போடட்டும். ஓகே. கொத்தமல்லி ஏமா இப்பயே போட்டுருணுமாமா? கொதிக்கும் போது தானே போடுவாங்க. இப்பயே போட்டா டேஸ்ட் இருக்கும்ல? இல்ல, இப்பதான் போடணும். சரி, ஞாபகத்துல மேல போடணும். அதுக்கு அப்புறமா வீடியோ எடுத்துட்டு சரி போட்டுக்கிறேன். இன்னும் அது வந்து மிஸ் பண்ணல, இன்னும் ஒன்னும் கலக்கலை. அப்புறமா எண்ணெய். ஸோ கறிவேப்பிலை போட்டுட்டாங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றணும். எண்ணெய் அளவெல்லாம் இருக்காமா? எதெல்லாம் நமக்கு தேவை உள்ள எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா கொஞ்சம் மேலே மெதுங்குச்சுன்னா நல்லா இருக்கும். எண்ணெய் கம்மியா சாப்பிட்றவங்க இது பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு நண்டு மேலெல்லாம் இந்த உப்பு காரம் எல்லாம் இதாகணும். ஸோ இதுக்கப்புறம் தான் எங்க அம்மா அடுப்பை பற்ற வைக்க போறாங்க. ஸோ இந்த உப்பு காரம்லாம் வந்து இந்த நண்டுல வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் நண்டு நல்லா அதுலயே வேகணும். வெந்தாதான் குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஓகே, காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஓகே, காரம் உப்பு லைட்டா உப்பு போடணும்னு நினைக்கிறேம்மா. கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்துங்க. ரொம்ப கட்டியா இருக்கு. ஓகே, இப்ப அம்மா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா காரம் எல்லாம் போதுமா? காரம் போதும், காரம் பர்ஃபெக்ட், கரெக்டாக உள்ளது. உப்பு மட்டும் கொஞ்சம் போடுங்கம்மா. போதும். போதும் போதும் போதும்.
எண்ணெய் கொஞ்சம் மேல ஊத்துறீங்களா? சரி, அம்மா கொஞ்சம் எண்ணெய் பத்தலன்னு சொல்றாங்க, மேல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் இப்பயாச்சும் பத்த வைப்பீங்களா? ஓகே. இதுல வைக்கலாம், அதுல வைக்கலாம், எதுல வேணா வைங்கம்மா. இந்த இதுல வைக்கிறேன். ஓகே, அம்மா ஸ்டவ் பத்த வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா கொதின்னு கொதிச்சு இது ரொம்ப மூடி, இது மூடி போட்டு நம்ம வந்து இப்ப வந்து வைக்க போறோம். அவ்வளவுதான், இது வேலை முடிஞ்சு போச்சு. இது கூட மேல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். ஆமா, எங்க அம்மா பாக்குறாங்க எப்படி இருக்கு. எங்கம்மா காமிங்க எப்படி இருக்கு, திரும்பி காமிங்கம்மா எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க சொல்லணும், நீங்க சொன்னா போதாது, நாங்களுமே சொல்லணும் நல்லா இருக்கு. சரி, குழம்புலாம் ரெடி ஆயிட்டுக்கு அப்புறம் இன்னும் குழம்பு கொதிக்கல, இப்பதான் நம்ம காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்றோம். போதுமா அதுக்கு? மஞ்சத்தூள்லாம் போதும். ஓகே, காரம் உப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு காய்ஸ். இதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த நண்டுலலாம் அந்த காரம்லாம் இறங்கிடுச்சுன்னா செம்ம நல்லா ஜூஸியா இருக்கும் குழம்பு. அந்த நண்டெல்லாம் சாப்பிடும் போது வேற லெவல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் தண்ணி போதெல்லாம் இருக்கு. போதும் தண்ணி போதும். இதுக்கு மேல தண்ணி ஊத்தாதீங்கம்மா. போதும், இதுக்கு மேல ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிருங்க. மூடி போட்டு வச்சுட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே இவர் வந்து கொதிக்கட்டும். சோ அம்மா வந்து நெக்ஸ்ட் வந்து மீனுக்கு வந்து மசாலா போடலான் இருக்காங்க. மசாலா எடுத்துக்கலாம். நம்ம வந்து மீனுக்கு வந்து மசாலா போடலாம். குழம்பு வந்து கலரி விட்டுட்டு இருக்காங்க. குழம்பு ஒரு கொதி வந்திருக்கு இப்பதான். வேகணும் இது கொஞ்சம். ஆமா, கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். சோ குழம்பு நண்டு குழம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேவு இருந்தாதான் உள்ள இருக்க சதை. நண்டு குழம்பு ரெடி. சூடா இருக்கு. இல்ல சூப்பர். ஓகே, அது நல்லா சுட சுட கொஞ்ச சாப்பாடு. நேரம் கூட இதாகணும்னா அப்புறமா அது புதினா, கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுடணும். சோ கொஞ்ச நேரம் நண்டு வேகணும் மக்களே. சோ மூடி போட்டு வச்சுட்டாங்க அம்மா. கொஞ்சம் ஸ்லோ கம்மி பண்ணிக்கும். எப்படி இருக்குது? செட் ஆயிடும். கரெக்டா தான் இருக்கு. ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ மீன் இவரை வந்து மசாலா போட போறோம். கரெக்ட். ஸோ மசாலாக்கு தேவையான பொருள் கொஞ்சம் புளி தண்ணி. ஆமா, புளி தண்ணி ஊத்துறாங்க அம்மா. லெமன் இல்லாதனால புளி தண்ணி. ஸோ என்னென்ன போட போறீங்க? மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லி, கொஞ்சமா தனியாத்தூள். அப்புறம் மஞ்சத்தூள். போதுமா? மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டாச்சு. வைங்க. சரி, நான் வச்சுக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? உப்பு போடணும். சால்ட். உப்பை போடவும். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
போதும் போதும், இதுவே நல்ல கலரா இருக்கு. உப்பு காரெல்லாம் இருக்கா? தண்ணி இல்லாம நிறுத்தி, தண்ணி மீன்ல தண்ணி இல்லாம அந்த மீனை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ வந்து அதெல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலரி கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா, ரெஸ்ட்ல இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. அட 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 அட, சும்மா தக 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 தகன்னு நின்றாரே. நிறைய பேர் மீன் பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரிலாம் போடுறாங்களேம்மா, அதெல்லாம் வேண்டாவாம்மா? போடுறவங்க போடுவாங்க. உங்களுக்கு இப்படிதான் பிடிக்குமா? சரி, நான் போடுறது கிடையாது. போடுறவங்க போடுறாங்க இஞ்சி பூண்டெல்லாம். அரைக்கிறதுக்கு எதுக்குன்னு நினைச்சிட்டு தான் நான் போடுறது கிடையாது. ஓகே, சிலவங்க போடுறோம், கறிக்கு போடுற மாதிரி இதுக்கு போட மாட்டேன். ஓகே. சிக்கன் 65க்கு அம்மா வந்து இஞ்சி பூண்டு போடுற மாதிரி மீனுக்கெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டாங்களாம். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து வறுத்துடலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அது வந்து ரெஸ்ட்ல இருக்கட்டும். அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். எங்க கலர் இருக்கா? கலர் எல்லாம் இருக்குமா? நல்லா இருக்கு. நீங்க பார்க்க முடியாது இப்போ. சரி, மீன் காமிங்க பார்க்கலாம் கையில எடுத்து. ஓகே, சூப்பர்மா. அரிஞ்சு அது மேல போ. கொத்தமல்லிய அரிஞ்சு அம்மா வந்து நண்டு குழம்பு மேல வந்து போட போறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து சட்டி வந்து சூடாயிட்டு இருக்கு மீன் குழம்புக்கு. ஸோ அம்மா வந்து மெத்தட் வந்து எப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஐட்டம் செய்யறதுனால டைம் ஆயிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ வந்து கொத்தமல்லிலாம் வந்து அரிஞ்சு அப்படியே போட்டாச்சு மேல. ஸோ நண்டு வெந்திருக்குமாமா? சரியா ரெடி ஆகும். ரெடி ஆயிடுமா? திக்னஸ் வந்து இன்னும் என்ன திக்னஸ் வேணுமா? இல்ல போதும், இன்னும் கொஞ்ச நேரம் கூட இன்னும் திக்கா ஆகும்ல. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்ப வந்து அம்மா வந்து மீன் குழம்பு வந்து வைக்க போறாங்க. எப்படி அம்மா வந்து மீன் குழம்பு வைப்பாங்கன்னா, வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சுதான், சோம்பு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அரைச்சு குழம்பு வைப்பாங்க. ஸோ அது எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்ப வந்து வெந்தயம், நாங்க கடுகு போட மாட்டோம், வெந்தயம் தான் போடுவோம். ஆமா, வெந்தயம் கொஞ்சம். வெந்தயம் வந்து குளிர்ச்சி. வெந்தயம் வந்து வெந்தயம் போட்டு மீன் குழம்பு வச்சா செம்ம வாசனையா இருக்கும். மக்களே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னமா இப்படி கேட்டுட்ட? சோம்பா? சோம்புதான். சோ வெந்தயத்தினால கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. சோ வெந்தயம் வந்து கொஞ்சம் கருகுற மாதிரி எல்லாம் போட்டுற கூடாது இல்லம்மா? பொன் கலர் வரும்போது பொன்னிறம். எங்க அம்மா எல்லாமே இன்னைக்கு என்ன தெரியல, சுத்த தமிழ்ல பேசுறாங்க. கொஞ்சம் லைட்டா அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த சோம்பை வந்து போட்டுக்கோங்க. ஆஹா, வாசனை வருதே இப்பவே. அதான் தேங்காய் எண்ணெய் ஊத்துனாலே அந்த மீன் குழம்புக்கு வந்து அந்த வாசனை செம்மையா வந்து தூக்கி கொடுக்கும். வெந்தயம் போட்டாச்சு, சோம்பு போடுங்கம்மா. சோம்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் கறிவேப்பிலை அலசி அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பொடியா கட் பண்ணுங்க மக்களே. நீங்க நான் கொஞ்சம் கனகனமா கட் பண்ணிட்டேன், ஆனா பொடியா கட் பண்ணணுமா வெங்காயம், அதனால பொடியா கட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். வேர்த்து வேற ஊத்துது எங்க அம்மாவுக்கு.
இன்னைக்கு எங்க அம்மாவையே சமையல் செய்ய வச்சிட்டோம். இல்லைன்னா அம்மா சமையல் செய்யறதே கிடையாது. ஆமா, எங்க அம்மா தான் செய்வாங்க, நானும் செய்வேன், எங்க அம்மாவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படிமா நீ யார்கிட்டமா கத்துக்கிட்ட மீன் குழம்பு வைக்க? எங்க அம்மாவும் செய்யற மாதிரி பார்த்து நான் செய்வேன். எங்க அம்மா என்னோட சூப்பரா செய்வாங்க. உப்பு போட மறந்து. உப்பு போட மறந்துட்டீங்களா? போட்டுருங்கம்மா. இப்ப வந்து இந்த கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. போதுமா? பசி எடுக்குதுமா, சீக்கிரமா. ஓகே, இப்போ இது என்ன சொல்ல வரீங்க? இது கூட காரம் புளி எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கணும். காரம் புளி காரம்லாம் எப்படி இருக்கு தெரியல, பார்க்கணும். நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மீன் வந்து நம்ம போட போறோம். கொஞ்சம் கூட புளி கரைச்சல் வந்து ஊத்திக்கிட்டாங்கம்மா. மாங்காய் போட மறந்துட்டீங்களேம்மா? மாங்காய் கொஞ்சம் கொதிக்கிட்ட குழம்பு, மாங்காய் குழஞ்சி போயிடும். சரி, கீழே போட்டேன். ஓகே. மீன் போடும்போது மாங்காய் போடும். ஓகே, மீன் போடும்போது தான் மாங்காய் போடணுமா? சரி, ஓகே. நம்ம வந்து குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எண்ணெய், ஓகே. முக்கியமான விஷயம் எங்க அம்மா மறந்துட்டாங்க காய்ஸ், மன்னித்து விடுங்க. பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட மறந்துட்டாங்க. அப்புறம் தான் யோசிச்சாங்க, அடடா என்னடா ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேனே அப்படின்னு. அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டோம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுமா, கொதிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழம்பு வந்து கொதிச்சிருச்சு நல்லாவே. உப்பு இருக்கான்னு வந்து எங்க அம்மா டெஸ்ட் பண்றாங்க. உப்பு இருக்கு. என்னம்மா போட போறீங்க இதுல? மாங்காய், இஞ்சி மனமா இருக்கிறதுக்கு மாங்காவும் இஞ்சி போட்டிருக்கு. இஞ்சி ஏன்னா ஒன்னா சேர்த்து போட்டா அதோடைய மனம் வரும்னு சொல்லிட்டு, ஓகே, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மீனை இதுக்கு மேல போட்ட பாருங்க. ஆமா. சோ எங்க அம்மா வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து மாங்காவும் இஞ்சியும் கொத்தமல்லியும் வந்து போட்டிருக்காங்க. சோ இன்னொரு கொதி வந்துருச்சுன்னா மீன் வந்து தண்ணி இல்லாம நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து போட்டுட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. கரெக்டாமா? சோ குழம்பு பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கா? நல்லா மாங்காய் போட்டோன்னே வாசனை கம கம கமான்னு தூக்கப்பாரு. நம்மளோட நண்டை பார்க்கலாமா? அட 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 அட, நண்டு கிரேவி, மீன் குழம்பு. சுனிதா, இன்னைக்கு உன்னோட டிஷ் வேற லெவல். சோ இப்ப வந்து அம்மா வந்து மீன் வந்து போட போறாங்க. கொஞ்சம் ஒரு மாங்காய் கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கணுமா? வந்து கொதிக்கட்டும். கொதிக்கட்டும் காய்ஸ், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீனும் பொரிக்க போறாங்க ஒரு பக்கம். மீன் மசாலா போட்டு வச்சிருக்கிறத பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு 4 மீன் மட்டும் நாங்க இப்ப பொரிச்சு சாப்பிடலாம் இருக்கோம். அப்புறம் ஒரு நைட்டு வந்து கொஞ்சம் மீன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மீன் குழம்புல மீன் போட போறோம். ஆமா, எங்க அம்மா வந்து குழம்புல மீன் போட போறாங்க. போட்டா போடுங்க போடுங்கம்மா. வந்து குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. அம்மா வந்து தலை தான் மீனோட தலை தான் நிறைய கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட போறாங்க அம்மா. ஓகே, நல்லா கொதிக்கணும்லம்மா.
ஒரு கொதி வந்தோடனே உடையாம இருக்கணும், மெதுவா கலரணும். ஆனா ஓகே. ஸோ ரெடி ஆயிடுச்சாலமா? எப்படிமா இருந்தது இன்னைக்கு சமையல்? ரெடி ஆனதுலாம்? எங்க அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம். ஆமா, இங்க திரும்பி சொல்லுங்கம்மா. நீங்க அப்படி ஆமா தெரியாது. இனிமேல் அடிக்கடிக்கு வர்றதா இல்ல வர வேணாவா? ஆமா, இல்லைன்னா வரமாட்டாங்க. நான் ரொம்ப எங்க அம்மாவை கம்பல் பண்ணி, அம்மா வாங்கம்மா நீங்க ஒரு வீடியோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன் எங்க அம்மாவை. எங்க அம்மா இல்லடி எனக்கு இதெல்லாம் வேணாடி அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்மா வாமா அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டேன். அப்ப எங்க அம்மா இன்னைக்கு வந்து குழம்பு செய்ய போறாங்கன்னு சொல்லி நண்டு வாங்கி கொடுத்துருக்கேன், மீன் இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு உங்களுக்கு வேண்டி, என்னோட புது சப்ஸ்கிரைபருக்கு வேண்டியும் என்னோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு வேண்டியும் நான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் எங்க அம்மாவோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ சாப்பாடும் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாப்பாடு மீன் வந்து திருப்பிக்கலாம். வாவ் செம்மையா இருக்கு மீன். என்னம்மா எல்லாம் செஞ்சிட்டீங்களா? வாங்க பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆகி போச்சு. சரி, ஓபன் பண்ணி காமிங்கம்மா. ஸோ என்னென்ன இருக்கு? மீன் குழம்பு, மாங்காய் போட்டு வச்சிருக்குது. இஞ்சி மாங்காய் குழம்பு. இது நண்டு ஃப்ரை, நண்டு கிரேவி பண்ணியிருக்கணும். இது மீன் வறுவல், மீன் வறுத்திருக்காங்க அம்மா. அப்புறம் வந்து சாப்பாடு. அது ஓபன் பண்ணிடுங்க. சாப்பாடு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து இன்னைக்கு லஞ்ச் இதுதான், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. சரிம்மா, இன்னைக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு ஐட்டத்தை உங்களை செய்ய வச்சுட்டேனே. வாங்க சாப்பிடலாம். என்னென்ன பண்ணிருக்கேன்னு அம்மா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இங்க பாருமா, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அம்மாவோட லஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட லாஸ்ட் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அது வராதுடி, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னு சொன்னேன். கடைசியில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இன்கேஸ் நான் அது ஏதாவது தப்பாக இருந்தால் ஐம் வெரி சாரி மக்களே. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அம்மா வந்து கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குடி சொல்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாய்.